வாசிங்க யாக்கோபுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 26 27. உங்களில் ஒருவன் ஆமென் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் ஆமென் அவனுடைய தேவபக்தி வீணாய் இருக்கும். எப்படி தேவபக்தி உள்ளவன் என்று சொன்னால் உன் வாயின் வார்த்தை அடக்கணும். வந்ததெல்லாம் பேசுறதுக்கு இல்ல, தோன்றதெல்லாம் பேசுறதுக்கு இல்ல. நீ உண்மையிலே தேவனுடைய பிள்ளையா? இல்லாமல் இருந்து ஏன் தேவனுடைய பிள்ளை என்று வைராக்கியம் பாராட்டுகிறாய்? பொய் சொல்லுகிறாய், வாயில் தோன்றுவதை எல்லாம் பேசுகிறாய், இருமாப்பு கொள்கிறாய், நான் என்கின்ற அகம்பாவத்தினுடைய ஊடாய் நடக்கிறாய். பிசாசு உன்னிடத்தில் கிரியை செய்கிறது. நீ எப்படி தேவபக்தி உள்ளவன், தேவபக்தி உள்ளவள்? தன் நாவை அடக்காதவன் தேவபக்தி உள்ளவனா என்கின்ற கேள்விக்கு பதில் இல்லை. 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போமேயானால், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நல்ல கேளு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. ஆமென். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆமென். ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஹலோ, நீ பேசுற பேச்சு, நீ செய்யற கிரிய, நீ எண்ணுகிற எண்ணம், நீ நடக்கிற காரியங்கள், நீ செய்கிற வேலை அத்தனையும் தேவ பக்தியை உண்டாக்குறதா? முதல்ல யோசி. கேட்டா நான் தேவனுடைய பிள்ளைன்ற ஒரு புதிய ட்ரெண்ட் என்ன தெரியுமா? காதிலையும் கழுத்துல இருக்கிறதையும் கலத்துறது. கலத்துக்கிட்டு என்ன சொல்றது? நான் தேவனுடைய பிள்ளை. ஹலோ, இல்ல. காதலையும் கையிலையும் இருக்கிறத கலத்துனா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. என்ன செய்யணும்? நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகிற நேரம் வந்தால் எல்லாவற்றையும் கலத்தணும். அதுக்கு முன்னாடி தடை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஞானஸ்தானம் எடுக்கணும்னா கலத்தணும், சபைக்கு வரணும்னா கலத்தணும். நான் சொல்றத கலத்து, குண்டனியை கலத்து, குசுப கலத்து, வைராக்கியத்தை கலத்து, பாவத்தை கலத்து. ஆமென். அதை கலத்த மாட்டேங்கிற. ஆனா இதையும் கலத்து என்ன பிரயோஜனம்? அடையாளத்தை தேடாத. நான் சபைக்கு போறேன் அடையாளம் காட்டாத, காட்டி பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையில் மாற்றம் ஒன்று வேண்டும். எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற ஒரு பிள்ளை கம்பல் போட்டு இருந்துச்சு. நான் கலத்த போறேன்னு சொல்லிச்சு. நான் சொன்ன மக்கள் கலத்தாத, அது இருக்கட்டு. கடைசியில் கலத்திடுச்சு. கலத்தின பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தா ஜெபிக்க முடியல. ஏன்னு கேட்கிறேன். சத்ருவானவன் பயங்கரமாய் கிரிய செய்கிறான். ஏன்? களத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒன்று தேவை, ஒரு உணர்வு ஒன்று தேவை, ஒரு விசுவாசம் ஒன்று தேவை, ஒரு பக்தி வைராக்கியம் ஒன்று தேவை. நீ செய்கிறது எல்லாம் தேவனுக்கு பிரியமா என்பதை முதல்ல நீ யோசிக்கணும். யோசனை இல்ல. ஆமென். அல்லேலூயா. விஷத்தை சாப்பிட்றதுக்கு மட்டும் யோசிக்கிற, பாம்பை கண்டா மட்டும் யோசிக்கிற. பாம்பு என்றால் படையும் நடுங்குமாம். பாம்பை பார்த்தா அப்போ பாம்பு பயப்படுற இல்ல. உன் கிரியை பார்த்து ஒரு நாளாவது பயப்பட்டிருக்கிற? ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதை ஒரு நாளாவது பயந்திருக்கிற? தேவன் என்னை ஜெபத்திற்காக அழைத்தார், விசுவாசத்திற்காக அழைத்தார், அவருடைய நற்கிரியைகளை செய்ய அழைத்தார், ஆலயத்தில் ஆராதிக்க அழைத்தார். ஆனால் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேனே என்கின்ற ஐயப்பாடு ஒரு இடத்தில் இருக்கிறதா? ஜெப குறைவு ஏற்பட்டால் கவலை ஏற்படுகிறதா? உபவாச குறைவு ஏற்பட்டால் கவலை ஏற்படுகிறதா? கவலை இருக்கா? இல்ல. வேத புஸ்தகத்தை நேசிக்கிற நீ சத்தியத்தின்படி வாழு. இப்ப இவ்வளவு கிரிய இல்ல அப்படின்னா உன்னுடைய நிலை என்ன? வாசிங்க பிலிப்பியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயறு, அவருடைய மகிமை, அவருடைய இலட்சிய, அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். தேவ பக்தி அற்றவனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. உன் கடவுள் யாரு? உன் வயிறு. ஏன்னா வயிற்றுக்கு ஏற்றபடி போஜனத்தை பண்றதுல நீ கில்லாடி. ஒட்டச்சான் வயிற்றுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற.
இதுக்கு மேல வேதம் சொல்லுது, தேவ பக்தி அற்றோரின் முடிவு அழிவு. அல்லேலூயா. எரேமியா 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ? ஆமென். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. யோசிக்கிறியா? நகை போடுறவங்க நகையை மறக்க மாட்டாங்க. ஆமென். அதான் கேட்கிறாரு, ஒரு பெண் தன்னுடைய ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடையை மறப்பாளோ? இங்க இருக்கிறவங்க இங்க இப்ப போட்டுட்டு வந்திருக்கிற இந்த உடுப்போட கல்யாணத்துக்கு போவியாமா? உனக்கு கல்யாணத்துக்கு இந்த உடுப்போட போவியா? இல்ல. ஆனால் எண்ணி முடியாத நாட்களாய் என் ஜனங்கள் என்னை மறந்து போனார்கள். நிசாரம் ஒரு துணியை கூட மறக்காத நீ, ஒரு ஆபரணத்தை மறக்காத நீ, சர்வ வல்லமையுள்ள தேவனை மறந்து கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. இதான் உண்மை. ஆமென். ஒரு வருஷத்துல எவ்வளவு ரூபாய்க்கு துணி எடுக்கிற? எவ்வளவு ரூபாய்க்கு சாப்பாடு எடுக்கிற? எவ்வளவு ரூபாய்க்கு நகை வாங்குற? இன்னைக்கு 1,17,000 ரூபாய் ஒரு பவுன். இன்னும் அதைத்தான் தேடி வாங்கிட்டு இருப்போம். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? நேற்று உள்ள விலை 1,17,000 ரூபாய், வாங்க போனா 1,25,000 ரூபாய். அப்படித்தானே வரும் அந்த செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து பார்த்தா. ஆனா அதுல இன்னும் மோகம் இருக்கான்னு கேட்டா இருக்குது. ஏன் உனக்கு தேவன் மேல் உனக்கு ஆசை இல்லை? தேவன் மேல் பற்று இல்லை? தேவன் மேல் தேவ நம்பிக்கை வரவில்லை கேட்டால், நீ இந்த உலகத்தை நேசிக்கிற, ஆனபடியினால் ஜெபம் வரல. இந்த உலகத்தை நேசிக்கிற, வேற ஒண்ணு இல்லை. இந்த உலகத்தை நேசிக்கிற, உலகத்தில் உள்ளவைகளை நேசிக்கிற. அதை விட்டுட்டு என்னைக்கு நீ தேவனை நேசிக்கிறையோ அன்னைக்கு தேவன் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா வேதம் சொல்லுது, ஓசியாவுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனம், இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். நல்ல கேள்வி. யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான். ஆனாலும் நான் அது நகரங்கள் அக்கினி வர பண்ணுவேன். அது அவைகளின் கோவில்களை பட்சிக்கும். பிரைஸ் யேசுவா. அல்லேலூயா. நல்ல கேளு. வேதத்தை வச்சிருக்கிற கிறிஸ்தவன் இல்லை. இங்க வேதத்துல கிறிஸ்தவன் இல்லை. வேதத்தை வச்சிருக்கிறவன் எவனோ அவன் தனக்கு தேவையான கோயில்களை கட்டி கொண்டிருக்கிறான், உருவங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆமென். அந்த உருவங்கள் ஒரு நாள் அழியும். அது அக்கினி கொண்டு அழிக்கப்படும். பொன் வெள்ளி வைக்கோல் மரம் கொண்டு கட்டக்கூடிய அத்தனையும் ஒரு நாள் அழியும். ஆனால் கண்மலையிலிருந்து பேர்த்தெடுக்கக்கூடிய கல்லினால் கட்டக்கூடியது மட்டும் ஒன்றில் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாரு. எதுக்கு மேல ஆசை? தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒருவேளை ஒரு மஞ்சாடி தங்க நகை நம்மகிட்ட இல்லை, ஒரு மஞ்சாடி. பழைய காலத்தில் மஞ்சாடி நோய், இப்போ கிராமா ஏதோ ஒன்று. சரியா? தங்கத்துக்கு பதில் தன்னை ஏமாற்ற கவரிங் தேடுவோம். ஆமாவா இல்லையா? எதுக்குன்னு கேட்குறேன். அதான் உன்கிட்ட இல்லையே, அப்புறம் எதுக்கு கவரிங் போட்டு அழகு பார்க்குற? பிரைஸ் யேசுவா. இது போலத்தான் பக்தி இல்லாதவன் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதலிக்கிற ஒரு கூட்டம் வேதத்தை வைத்துக்கொண்டு நான் தான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி மார்பு தட்டி கொண்டிருக்கிறது. உன்னுடைய கிரியை என்ன? நீ தேவனுக்குள் எப்படி வாழ்கிறாய்? ஓசியாவுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்றார், இவை எல்லாவற்றையும் அக்கினி கொண்டு நான் அழிப்பேன். நியாய தீர்ப்பு ஒன்று வருகிறது. அந்த நியாய தீர்ப்பு உன்னை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதினது, அந்த வீடு இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போனது. காரணம், அந்த வீடு மணல் மேல் கட்டினதா இருந்தது. ஆனால் கண்மலையின் மேல் வீடு கட்டினவனோ, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போதும் அது நிலையாய் இருந்தது. நீ எங்க இருக்கிற? மணல்ல இருக்கிறியா இல்ல கல்லில் இருக்கிறியா? கல்லு என்கின்ற கண்மலை ஆகிய மேசியாவில் இருக்கிறாயா, இல்லது மணலாகிய மணலத்தனையான அஸ்திபாரம் ஆகிய அபிரகாமுடைய மற்ற 2 வகையான ஜனத்தை போல் நீ இருக்கிறாயா? அபிரகாமின் மூலமாக 3 வகையான கூட்டம்,
நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறாய் புரியணும். வானத்து நட்சத்திரத்தை போல ஒரு கூட்டம், மணலத்தனையான ஒரு கூட்டம், தூசித்தனமான ஒரு கூட்டம். நீ யாரா இருக்கிற புரியணும். அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அக்கினி கொண்டு பட்சிக்கிற போது, உபாகமத்தினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்களே. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை, நல்ல கேளுங்க, உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமலும் நினையாமற் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். எப்படி? கண்மலையும் இல்லை, தேவனும் இல்லை, எனக்கு நேரமும் இல்லை. என்ன செய்யறது? கண்மலையை பற்றி பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இந்த கண்மலையை நிறைய பேர் இயேசுன்றாங்க, ஜீசஸ்ன்றாங்க. ஆனா கண்மலை யார் தெரியுமா? மேசியா. ஆமென். பைபிள்ல தானியேலுடைய புஸ்தகம் 9வது அதிகாரத்துக்கு போனாதான் தெரியும், மேசியா தான் மெய்யான தேவன். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டின் தேவனை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த தேவனை நம்ம விட்டுட்டோம். அதனாலதான் கண்மலை இன்றைக்கு நம்ம கையில இல்லை. அதுக்கு மனுஷர்களால் உருவாக்கப்படுகிற அநேக பெயர்களை சூட்டி கண்மலையை உடைத்து தாறுமாறாக்கி விட்டோம். ஏனென்றால் தேவன் சொன்னார், கண்மலையிட்ட பேசுறான்னாரு. நீ பேச மாட்ட, அடிச்ச, அதனால தான் உன்னை வாந்தி பண்ணி போட்டார். இன்னைக்கு நிறைய பேர் கண்மலையிட்ட டைரக்டா கடந்து போறது இல்ல, இன்டைரக்டா கண்மலையாக இருக்குமோ என்கின்ற உணர்வோடு கூட கடந்து போகிறோம். தேவன் சொல்லுகிறார், எப்ராயிமே, யூதாவே, உன் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. இன்னைக்கு நீ செய்ய வேண்டியது உன் பக்திய என்ன செய்யணும்? மெருகூட்டி தட்டி எழுப்பணும். அது தூசு பிடிச்சு இருக்குது. உன்னுடைய விசுவாசம் தூசு பிடிச்சிருச்சு, உன்னுடைய நம்பிக்கை தூசு பிடிச்சிருச்சு. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னிடத்தில் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு உன்னுடைய பாவமும் உன்னுடைய பகையும் உன்னுடைய பாரம்பரிய கட்டுகளும் தடையா இருக்கிறது. தடையை தகர்த்தால் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்காக எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். பக்தியை மறுபடி உருவாக்க, தேவ பக்தி நம்மில் உருவாக நம்ம எல்லாரும் படியிடுவோமா?